வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோகிராஃபர்ஸ் பண்ணக்கூடிய பெரிய பெரிய தவறுகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மிஸ்டேக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய பேருக்கு இந்த மாதிரி மிஸ்டேக் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கக்கூடிய டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி, மிஸ்டேக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு வெட்டிங் நம்ம எடுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. முகூர்த்த நாள் இருக்க அன்றைக்கி தான் நம்மளுக்கு ஆர்டர்ஸ்லாம் புக் ஆகும். அப்போது ஒரு முகூர்த்தத்தில் நம்மளுக்கு 2 வெட்டிங் புக் ஆகுது. அப்போது நம்ம ஒரே ஃபோட்டோகிராஃபர் 2 வெட்டிங் அட்டன் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்போசிங்க்கு இன்னொரு ஸ்டுடியோகிராஃபரை நம்ம ஃபோட்டோகிராஃபரை என்ன பண்ணுவோம், அனுப்புவோம். சரிங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போது நான் இன்றைக்கி 2 வெட்டிங் எடுக்கணும். நான் ஒரு வெட்டிங் எடுக்கிறேன், இன்னொருத்தர் நான் இன்னொரு வெட்டிங் எடுக்கிறதுக்காக அனுப்புகிறேன். சரிங்களா? அனுப்பிட்டு அவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டார், நானும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. திருப்பி மறுநாள் போய் அந்த ஃபோட்டோ எவ்வளோ ஃபோட்டோ இருக்குது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலை கேட்டு யாருமே குயிக்காக காப்பி பண்ணுறதில்ல. அசால்ட்டாக அவர்கிட்ட இருக்குது, நம்ம அப்புறம் காப்பி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபர் நம்ம ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் பார்த்தீங்களா, மெயிலில் அனுப்புவோம் பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைலை சென்ட் பண்ணி விடுவாங்க. ஆனால் அதை டவுன்லோட் பண்ணி நம்ம சேஃபாக வச்சுக்கணும். இந்த ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்த வரைக்கும் அதோட லிங்க் 3 நாள் மட்டும்தான் வேலை செய்யும். 3 நாளைக்கு அப்புறம் அந்த லிங்க் எக்ஸ்பயர் ஆயிரும். சரிங்களா? அந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது அதில் அனுப்பும்போது குயிக்காக டவுன்லோட் பண்ணி அவர்கிட்ட கால் பண்ணி இந்த படங்கள் எவ்வளவு, எந்த படம் கடைசியாக எடுத்தீங்க, இதெல்லாம் செக் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், எந்த பிரச்சனையுமே யாருக்குமே வராது. ரொம்ப அசால்ட்டாக இருந்துட்டு படங்களை காப்பி பண்ணுறதில்ல, அப்படியே ட்ரான்ஸ்ஃபரில் அனுப்புகிறோம். அதை டவுன்லோட் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம், மறந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அசால்ட்டாக நம்ம வேலையை பார்ப்போம். திடீர்னு அந்த கஸ்டமர் என்றைக்கு வராங்களோ அப்போ தான் அந்த ஃபங்க்ஷனோட ஞாபகமே வரும். இப்படி வரும்போது அந்த ஃபோட்டோகிராஃபர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த படங்கள் கொடுங்க, கஸ்டமர் கேட்குறாங்க அப்படிங்கிறத சொல்லுவோம். ஆனால் அந்த ஃபோட்டோகிராஃபர் என்ன சொல்லுவார், ஆல்ரெடி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன், நான் என்னோடய டிஸ்கில் இடம் இல்லை அப்படிங்கிறத டெலீட் பண்ணிட்டேன், என்னோடய கார்டுலேயும் அது இல்லை அப்படின்னு சொல்லிடுவார். இப்படி சொல்லும்போது என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது. அவர் கார்டை வாங்கி ரெக்கவர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ரிஸ்க்கான விஷயம். கார்டில் நிறைய ஃபங்க்ஷன் எடுத்திருப்பாங்க. ரெக்கவர் பண்ணும்போது நம்ம ஒரு 300 படம் எடுத்திருக்காங்கன்னா அந்த 300 படத்துக்காக நம்ம ரெக்கவர் பண்ணி அதை வெயிட் பண்ணி பார்க்கணும். இல்லை ஹார்ட் டிஸ்க்கை ரெக்கவர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அதை விட ரிஸ்க்கு. ஹார்ட் டிஸ்கில் நிறைய படங்கள் அவர் டெலீட் பண்ணிப்பார். என்னென்ன படங்கள் டெலீட் பண்ணுறோம் அது எல்லாம் நமக்கு அதில் ரெக்கவர் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். அதிலேருந்து நம்ம அந்த படங்களை பிரித்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நாம் கரெக்டாக இருக்கணும். நாம் எப்படி இருக்கணும்னா சரியாக இருக்கணும். அதே மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறவரும் சரியாக இருக்கணும், ஃபோட்டோ வாங்குறவரும் சரியாக இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ நான் என்ன பண்ணுவேன், எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி எக்ஸ்போசிங் பார்த்திங்கன்னா போகிறேன். நான் எக்ஸ்போசிங் போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே என்னுடைய ஹார்ட் டிஸ்கில் காப்பி பண்ணிடுவேன். ஒரு காப்பி எக்ஸ்போசிங் இன்றைக்கி ஏப்ரல் எக்ஸ்போசிங் போட்டு அந்த ஸ்டுடியோ நேம் போட்டு நான் காப்பி பண்ணி வச்சுருவேன். அவங்கக்கிட்ட ஒரு காப்பி கொடுத்துருவேன். அப்புறமா இந்த ஃபைலை நான் டெலீட் பண்ண போகிறேன், எனக்கு ஸ்டோரேஜ் பத்தலைன்னு வச்சுக்கோங்க. திருப்பி அந்த ஃபோட்டோகிராஃபர்கிட்ட ஒரு கால் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் இருக்கீங்களா, இந்த ஃபைல் நான் டெலீட் பண்ணணும், செக் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அவர் வெளியே நிற்கிறேன்னா ஓகே நீங்கள் வந்துட்டு கூப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு திருப்பி அவர் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இத்தனை ஃபோட்டோ இருக்குது, கடைசியாக எடுத்த ஃபோட்டோ இந்த மாதிரி ஒரு 4 பேர் நிற்கிற ஃபோட்டோ இதை தான் எடுத்திருக்கேன், இது எல்லாம் உங்ககிட்ட இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் டெலீட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அவங்கக்கிட்ட கொடுத்தாச்சு அப்படிங்கிறதுனால டெலீட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. அவர் சில நேரம் காப்பி பண்ணியிருக்கலாம், சில நேரம் பென்ட்ரைவில் வச்சுட்டு காப்பி பண்ணாமல் அவங்க போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், அவங்க வேலையை பார்த்துருக்கலாம். அவங்களும் என்ன பண்ணுவாங்க, திடீர்னு அவங்க கஸ்டமர் வரும்போது தான் அந்த ஃபோட்டோவை தேடுவாங்க. கிடைக்கலங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, நமக்கு தான் கால் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால தான் பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருக்கிற நாம் எல்லாருமே என்ன பண்ணணும்னா சரியாக இருக்கணும். இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்க விஷயம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு கண்டிப்பாக நடந்திருக்கு. அவர் என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவருக்கான ஒரு சில வழிகள் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி எடுத்துடலாம் அப்படின்ட்டு. அவருக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க்லேருந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மெமரி கார்டெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கார்டு இருக்குது. எந்த கார்டு அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஒரு 6-7 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், இது ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துடுச்சு. புரியுதுங்களா? அந்த படங்களை ரெக்கவர் பண்ணி எடுத்துடலாம், ஓகே. ஆனால் இனி மற்ற ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருக்க நாமளும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, சரியாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தவறுகள் அப்படிங்கிறது நடக்காது. அதே போல் மெமரி கார்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த மெமரி கார்டு கரப்டான கார்டு, இல்லை அந்த கார்டு அடிக்கடி ஃபார்மெட் ஆகுது, கேமராவில் போட்டால் அந்த கார்டில் எரர் வருது, இந்த மாதிரி கார்டு இருந்துச்சுன்னா தயவு செய்து அந்த கார்டை போடாதீங்க. புதுசாக ஒரு கார்டு வாங்கிக்கேன். சரிங்களா? இந்த எரர் வர கார்டை போட்டு நீங்கள் படங்கள் எடுத்திங்கன்னா, சப்போஸ் கார்டு கரப்டட் அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபங்க்ஷனை எடுக்கவே முடியாது. ஒரு வெட்டிங் எடுக்கிறீங்க, ஒரு 200 படம் எடுத்துருக்கீங்க,
அடுத்து படங்கள் எடுக்கணும், திடீர்னு கார்டு கரப்ட் ஆகுது, உங்களால் படங்கள் எடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, கார்டை கழட்டிட்டு வேறு கார்டு போட்டு எடுத்துருவீங்க. பட் அதில் ஃபங்க்ஷன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த 200 படத்தையும் நம்மளால் கண்டிப்பாக அதிலேருந்து எடுக்க முடியாது. சரிங்களா? அதனால் நல்ல மெமரி கார்டு பயன்படுத்துங்க. சரிங்களா? நல்ல மெமரி கார்டு பயன்படுத்தும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதே போல் ஹார்ட் டிஸ்கில் ஹெல்த் செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஹார்ட் டிஸ்க்கு ஹெல்த் செக் பண்ணுறது வந்து தெரியலன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. எதனால் ஹெல்த் செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எப்படி நம்மளுடைய அந்த பைக்கு இந்த மாதிரி இது எல்லாமே ஒரு டேட்டு கொடுத்துருக்காங்களோ, அதே போல் ஹார்ட் டிஸ்க்குக்கும் ஒரு டேட் உண்டு, எக்ஸ்பீரி டேட்டு. சரிங்களா? எக்ஸ்பீரி டேட்னால் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட லைஃபு கம்மியாகுது அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு அந்த ஹார்ட் டிஸ்க்கு ஹெல்த் செக் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த ஹார்ட் டிஸ்க்கு எவ்வளோ நாள் இருக்கும், இதில் வந்து ஹெல்த் எந்த அளவுக்கு இருக்குது, இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கக்கூடிய டீட்டெயில் எல்லாம் வந்துடும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு அந்த ஹார்ட் டிஸ்க்கு எப்போ வேணாலும் க்ளோஸ் ஆகலாம். க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய டேட்டா எதையுமே நம்மளால் எடுக்க முடியாது. திருப்பி அதையும் ரெக்கவர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து எப்படியாவது ஒரு 5000 10,000 இந்த மாதிரி செலவு பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முக்கியமாக நம்ம பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள், அதாவது நம்ம ஒரு வெட்டிங் எடுக்கிறோம், அந்த வெட்டிங்கை காப்பி பண்ணுறோம், இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக வைக்கிறதுக்கு உங்கள் கம்ப்யூட்டரை கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்களுடைய மெமரி கார்டை ப்ராப்பராக நீங்கள் நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கோங்க. நல்ல ஒரு மெமரி கார்டை வச்சுக்கோங்க. அப்புறம் தகவல் சொல்கிறத கண்டிப்பாக சொல்லிவிடுங்க. சரிங்களா? நீங்கள் V-Transferல எனக்கு நான் வந்து ஒருத்தருக்கு அனுப்புகிறேன், அவர் டவுன்லோட் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு இத்தனை படங்கள் இருக்குது ஓகே அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுங்களேன், சரின்னு போயிடும். நான் அனுப்புனதுக்கப்புறம் அவர் டவுன்லோடே பண்ணலைன்னு வச்சுங்க, நான் என்ன நினைப்பேன், அவர் வந்து டவுன்லோட் பண்ணிட்டாரு, இப்போ இந்த படம் நம்மளுக்கு வேணாம், நம்ம டெலீட் பண்ணிடுவோன்ட்டு நான் மெமரி கார்டில் ஹார்ட் டிஸ்கில் டெலீட் பண்ணிடுறேன். அவர் திருப்பி போய் டவுன்லோட் பண்ண ஒரு வாரத்துக்கு அப்புறம் போய் டவுன்லோட் பண்ண போகிறாருன்னு வச்சுங்க, அவரால் டவுன்லோட் பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் நிறைய மிஸ்டேக் நடக்குது. அதனால் ஃபோட்டோகிராஃபர்ஸ், சரிங்களா, நம்ம எல்லாருமே கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களை சரியாக பார்த்து பண்ணுறது மூலமாக இந்த தப்பு இனின்னு பார்த்திங்கன்னா நடக்காமல் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக இந்த மாதிரி தவறுகள் நிறைய பேருக்கு நடந்திருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை கடந்து தான் வந்திருப்பீங்க. அந்த மாதிரி யார் இருக்கீங்களோ கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மிஸ்டேக் உங்களுக்கு நடந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இனி மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்கு வேறு ஏதாவது ஒரு நல்ல டிப்ஸ் இருந்தால் கூட தயவுசெய்து அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பார்த்து நம்ம நண்பர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு தகவலாக தெரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,